Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ருசியான கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் பண்ணனும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாங்கி வாஷ் பண்ணி மஞ்சள் தூளும் தயிரும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 25 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 தக்காளி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 மராத்தி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை தவிர நல்லெண்ணெய் இது யூஸ் பண்ணிக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. மண் சட்டி இருந்தது அப்படின்னா அந்த கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்போட வாசனை அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு சாமான்கள்லாம் போட்டுடலாம். கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். இதிலையே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமான கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி செய்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால் அதை போட்டுட்டு நல்லா அது சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிட்டு இருக்கப்போ 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். 1/4 கப் அளவுக்குள்ள தேங்காயில் சோம்பு, அதே மாதிரி நான் போட்டு எடுத்து வச்சுருக்க கசகசா, இதுக்கு சீரகம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நீங்கள் இன்னொரு மாதிரி கூட செய்யலாம். ஒரு தக்காளி போட்டுட்டு கடைசியாக நம்ம தேங்காய் ஊற்றுறப்ப கொஞ்சம் போல் புளியை கரைச்சி ஊற்றினாலும் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இன்றைக்கி புளி ஊற்றாதனால 2 தக்காளி போட்டு நல்லா இதை வதக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா தூள்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள்,
எல்லாத்தையும் ஒரு மீடியம் தீயில வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எடுத்து வச்சுருந்த தனியாத்தூள் எல்லாத்தையுமே இப்போ இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட மீடியம் தீயில வச்சு நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு விசில் விட்டுருங்க. பட் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி இல்லை, சாதாரண கோழியில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் இதில் செய்கிறேன். நான் நல்லா வந்து இதை வந்து எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலாவிலே நல்லா சிக்கனை நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக விடணும். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா உப்பு, புளி, காரம் எல்லாமே நல்லா வந்து சிக்கனில் இறங்கிடும். அதனால் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மீடியம் தீயிலே கொஞ்சம் நேரம் இதுலேயே வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன்லேருந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். கோழி குழம்பு திக்காக கிரேவி டைப்பில் இருக்கக்கூடாது. பட் நான் 1 கப் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறப்ப நம்ம சிக்கன்லேருந்தே நல்லா வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக விட போகிறேன். நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க பீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். நம்ம எந்த சைஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வேகிற டைம் வந்து வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இதில் கொதிக்கிறப்பே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம போட்டிருக்க சிக்கன்லேருந்தே நல்லா வந்து தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம குழம்பு இப்போ இருக்குது. நல்லா கொதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இன்னும் கூட நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். நான் இந்த மசாலா சாமான்களோட நல்லா வேகிறப்ப சிக்கனும் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும். கொஞ்சம் இதுக்கு பெரிய பீஸாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பீஸாக போடுறத விட. அது மாதிரி மண் சட்டியில் செய்கிறப்ப அதோட வாசனையும் நல்ல ஒரு வாசனையாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட கோழி குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சிக்கன் வேகாமல் ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு ரொம்ப திக்காயிடும். கசகசா அந்த மாதிரிலாம் இப்போ அரைச்சி ஊற்றிருக்கனால அதனால் இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா மசாலாவை ஒரு மேக்ஸிமம் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் புளிப்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புளி ஊற்ற போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே புளி ஊற்றிக்கணும். நான் புளி ஊற்றலை இன்னைக்கு, அதனால் நல்லா வந்து இதிலே கொதிக்க விட போகிறேன். நான் இந்த டைம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஆட் பண்ண முடியாது, வேணும்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கோழி குழம்போட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க அஜீரகம் அதெல்லாம் போட்டிருக்கப்ப அந்த கோழி குழம்போட வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்.
இது கொதிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த கோழி குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குழம்புலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோழி குழம்பு தயார். கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி நம்மளோட கோழி குழம்பு வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் சூடான ரைஸு அப்படி இல்லைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.